வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநில தேர்தல் பிரச்சாரம் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. இன்னும் சில தினங்கள்ல முதல் கட்ட வாக்குப்பதிவை பீகார் மாநிலம் சந்திக்கவிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி தொகுதிகள்ல முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. ஸோ இந்த பிரச்சாரத்துல முசாஃபர்பூர்ல பிரதமர் மோடி பேசும் பொழுது சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அது தமிழக அரசியல்ல தமிழக மக்கள் கிட்ட ஒரு பெரும் பேசு பொருளா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் கட்சிகளும் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. பிரதமர் பேசும்பொழுது அவர் ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா பேசுறாரு. தெலுங்கானா அண்ட் கர்நாடகா இந்த 2 மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் ஆளுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் பீகார் மக்களை திட்டுறாங்க. அதே மாதிரி திமுக கட்சிக்காரர்கள் தமிழ்நாட்டுல அவர்கள் பிகாரிகளை வந்து திமுகவினர் அச்சுறுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரதமர் குடுத்திருந்தாரு. ஸோ திமுகவை சொன்னது தமிழகத்தை தான். திமுகவினுடைய அரசாங்கம் தான் இங்க ஆளுது. ஸோ அவர்கள் திமுக அப்படின்னு சொன்னது திமுக கட்சியெல்லாம் கிடையாது. தமிழகத்தை தான், தமிழக மக்களை தான் அப்படின்ற மாதிரி பலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஐடி விங், திமுகவை ஆதரிக்கக்கூடிய நெட்டிசன்ஸ், திமுகவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்துட்டு அவர்கள் சொன்னது பிரதமர் மோடி சொன்னது தமிழர்களை தான். ஸோ பிரதமர் வந்துட்டு இந்த மாதிரி பிரிவினைவாத பேச்சுக்களை பேசக்கூடாது. பிரதமர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே திமுக கட்சிக்காரர்கள், திமுகவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய நெட்டிசன்ஸ் அவர்களெல்லாம் நம்ம அப்படி தூக்கி ஓரமா வச்சிடலாம். ஸோ பத்திரிகைக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடிஞ்சது. லீடிங்கான சேட்டலைட் சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒர்க் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவர்களும் இந்த விஷயத்தை பகிர்ந்திருந்தாங்க. அந்த பத்திரிகைகள்ல இருந்து தற்பொழுது யூடியூப் சேனல்ல பெரிய பெரிய நபர்களை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் அவர்களினுடைய ட்விட்டர் ஹேண்டல்லையும், ஃபேஸ்புக்லயும் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர்கள்ல பாதி பேர் இந்த பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா தமிழகத்தை தான் சொன்னாரு, தமிழக மக்களை தான் வந்து மோடி சொன்னாருன்னு சொல்லும் பொழுதே அந்த பதிலடியிலேயே வந்து பிரதமரை திட்டுறதையும் நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ இந்த மாதிரி திமுகவை சொன்னது தமிழகத்தை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரதமரை நீங்க திட்டும் பொழுது அது இந்தியாவையும், இந்திய மக்களையும் திட்டுற மாதிரி ஆகாதா? ஸோ பிரதமரை இதற்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர், கட்சிக்காரங்களெல்லாம் நம்ம விட்டுறலாம். ஸோ பத்திரிகைக்காரங்களே நிறைய பேர் திட்டியிருக்கிறாங்க. கட்சிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சியில டாப் மோஸ்ட் பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் ரொம்ப கேவலமாலாம் திட்டியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் எப்பயாவது நம்ம பதிலடி குடுத்துருக்கிறோமா? இப்படி திட்டக்கூடாதுங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அங்க வந்தா தக்காளி சட்னி, இங்க வந்தா ரத்தம் அப்படின்ற மாதிரி தான் இவர்களினுடைய ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதனை வந்து தினத்தந்தி நேற்றைக்கு ஒரு முதல் பக்க செய்தி ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. ஒரு பெரிய ஆர்டிக்கிள் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வெளியிட்டிருந்தாங்க தினத்தந்தி. ஸோ அவர்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து வராது. அப்படியே வந்தாலும் அது முதல் பக்க செய்தியாலாம் வராது. ஏன்னா, அவர்கள் வந்து நெறைய கட்சிகளையும், நெறைய அரசுகளையும் ஆதரிப்பாங்க. பெருசா யாரையும் பகைச்சுக்க கூடாது அப்படின்றதுல ஒரு தெளிவான மனநிலைமை உள்ள பத்திரிகை தினத்தந்தி. அவர்களினுடைய முதல் பக்க செய்தி, பிரதமர் மோடி சர்ச்சை பேச்சு, சொந்த ஊரில் இருப்பது போல தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். பீகார் மக்கள் நெகிழ்ச்சி அப்படின்ற ஒரு டைட்டிலோட தான் முதல் பக்க செய்தி. ஸோ ஆனா அவர்கள் குடுத்திருந்த நியூஸ் அப்படின்றது உண்மைதான். ஸோ ஒரு சென்னையில இருந்து ஆரம்பிச்சு, இங்க கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, எ ராஜபாளையம் அண்ட் திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர்கள், பீகாரிகள் அவர்கள் என்ன வேலை பார்க்குறாங்க, இங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க சுத்தி இருக்கக்கூடிய அண்டை பகுதியில இருக்கக்கூடிய மக்கள், தமிழர்கள் அவர்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள வந்துட்டு ரொம்ப அழகா குடுத்திருந்தாங்க. அது முழுக்க முழுக்க உண்மையும் கூட. இங்க இருக்கக்கூடிய பீகாரிகளா இருந்தாலும் சரி, பெங்காலிஸா இருந்தாலும் சரி, வட மாநிலத்தில இருந்து வர பல தொழிலாளர்களும் அவர்கள் நல்லாவே வாழ்றாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு டீசென்ட்டான வாழ்க்கையை பெரும்பாலானவர்கள் நல்லாவே இருக்கிறாங்க. அவர்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது கூட இங்க வந்து மேம்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நாம எப்படி ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருக்குதோ, அவர்கள் வரும்பொழுது இருந்ததை விட, தற்பொழுது அவர்களினுடைய வாழ்க்கை தரம் கூட, லைஃப் ஸ்டைல் அது கூட வந்து மேம்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே அவர்களுக்கு இந்த மாநிலமும், இந்த மண்ணும் கொடுத்திருக்குது அந்த வாய்ப்பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே உண்மையான செய்திகள் தான். ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஒரு செய்தி அப்படின்றது பிரதமர் சொன்னதும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கிறாங்க, தமிழர்கள் நல்லா இருக்காங்க, தமிழக மக்கள் எங்கள நல்லா வச்சுக்கிறாங்க, தமிழர்கள் எங்களுக்கு பிரச்சனை குடுக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரினுடைய பதில்களும் இருந்தது. இவர்கள் இன்டர்வியூ கேட்டது. ஸோ அங்க தொழிலாளர்கள்ல இருந்து திருப்பூர்ல கூட ஒரு
பெண்மணி ஒரு டீ கடை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களினுடைய இன்டர்வியூ வரைக்கும், ஒரு மாணவி நான் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், அரசு பள்ளியில படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது வரைக்கும், அதே மாதிரி பீகார் அந்த வட மாநில தொழிலாளர்களினுடைய சங்கம் அதனுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய இன்டர்வியூஸும் வந்து அந்த ஒரு ஆர்டிக்கிள்ல வந்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இது எல்லாமே 100க்கு 100 உண்மைதான். பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரதமர் சொன்னது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையோ, இங்க இருக்கக்கூடிய மக்களையோ கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்பிக்கள் இவர்கள் பேசின விஷயங்கள தான் எடுத்து அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி என்டிடிவில வந்தது. இங்க இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள் இவர்கள் பேசின விஷயங்கள தொகுத்து அவங்க ஒரு செய்தியா வெளியிட்டிருக்கிறாங்க. அமைச்சரா இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் அவர் சொல்றாரு, நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. பன்னி குட்டி போட்ட மாரி குட்டி போட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தது. துரைமுருகன் வந்துட்டு ஹிந்தி வந்து ஒரு பீடை மாதிரி. அது நம்மள புடிச்சுக்கிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு தோஷமும், தீட்டும் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது தயாநிதி மாறன் அவர் சொன்னது, ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இங்க வந்து பில்டிங் கட்டுறதுக்கு வராங்க, ரோட கிளீன் பண்றதுக்கு வராங்க, டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு வராங்க அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் பொன்முடி சொன்னது, ஹிந்தி பேசுற மக்கள் இங்க பானிபூரி விக்கிற வேலை மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது. அண்ட் முன்னாள் எம்பியா இருந்த செந்தில்குமார் அவர் சொல்லியிருந்த விஷயம் வந்துட்டு, பிஜேபி பவர்ல இருக்கிறது நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும். ஹிந்தி பேசுற மாநிலங்கள்னா நாம சொல்லுவோம்லங்க, கோமுத்ரா ஸ்டேட் அந்த மாநிலங்கள்ல மட்டும் தான் பிஜேபி ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள் இவர்கள் பேசின விஷயங்கள தான் எடுத்து நார்த் இந்தியா மீடியாஸ், இங்கிலீஷ் மீடியாவா இருந்தாலும் சரி, அது ஹிந்தி மீடியாவா இருந்தாலும் சரி, அவர்கள் இதைத்தான் பிரச்சாரம் பண்றாங்க. ஸோ பிரதமர் மோடி சொன்னதும் இதைத்தான். அதே மாதிரி தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவரும் சொல்லியிருந்தாரு, பிகாரிகளினுடைய வேலை செய்யறதுக்காக மட்டுமே பிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி யாரோ சில பேர் சொன்னதை நம்ம திமுகவுக்கு முழுசா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, அவர்கள் திமுகவினுடைய அரசாங்கத்துல முக்கியமான பதவிகள்ல அதிகாரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிகாரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்றது ஓட்டுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ அவர்கள் பேசுறாங்க, யாரோ ஒருத்தரை திட்டுறாங்க அப்படின்னா, அது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியா இல்லாட்டியும் மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலை தான் அவங்க குடுக்குறாங்க அப்படின்றதான் பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் அந்த பிஹாரிகளை மட்டும் சொல்லல, பல தமிழர்களை கூட வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஓசியில தானமா போறீங்க, நீங்க எல்லாம் எஸ்சி தானமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்றத நம்ம வீடியோக்களா செய்திகளா பார்த்துட்டு இருக்கிறோம். இத முதல்வர் கூட வந்துட்டு நம்மவர்கள் என்ன தப்பு பண்ணுவாங்களோன்ற பயத்துல எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதிரியான அமைச்சர்கள் பேசுறதுக்கு ஒட்டுமொத்தமா திமுகவை நம்ம வந்து பிளேம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, திமுகவினுடைய அரசாங்கத்துல முக்கியமான அதிகாரத்தையும், முக்கியமான துறைகளையும் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசின பேச்சுக்களுக்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய பலர் பிஹாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொன்னது தமிழர்கள் தான், தமிழர்கள் மேல தான் பழி போடுறாங்கன்னு சொல்றவங்க, இந்த மாதிரியான அமைச்சர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் தவறானது தான். ஸோ இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அவர்கள் பேசினது தவறு தான் அப்படின்ற விஷயங்கள சொன்னாங்கன்னா, அதுல ஒரு நியாயம் இருக்கும். இந்த மாதிரியான பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், கீழ் மட்டத்துல பாலிடிக்ஸ ரொம்ப க்ளோஸா பார்க்காத பெர்சன்ஸ் கிட்ட கூட வந்துட்டு, வடக்கன்ஸ் வந்தாய்ங்கல்ல, வடக்கன்ஸ் போனாய்ங்கல்ல, இந்த வடக்கன்ஸ் அப்படின்றதே வந்துட்டு, அவர்களை ஒரு மட்டமா பேசக்கூடிய ஒரு ஒரு டெர்மா தான் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய நெறியாளர்கள் கூட சொல்றாங்க, மதராசின்னு கேவலமா சொல்றாங்கன்ட்டு. இந்த மாதிரியான ஒரு டெர்ம் பல இடங்கள்ல, பல காலங்கள்லயும் இருக்குது. கேரளால பார்த்தோம் அப்படின்னா, தமிழர்கள பாண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அது ஒரு கேவலமான ஒரு டெர்மா தான் அவர்கள் பயன்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான டெர்ம் அப்படின்றது காலம் மாற மாற மக்கள் படிக்கும் பொழுது அவர்களினுடைய நாகரிக வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே ஈக்குவல் தான். இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அவர்களை பத்தி தெரியாமலே அவர்களை மட்டமா பார்க்கிறது, கீழ பார்க்கிறது அப்படின்றது தவறுதான் அப்படின்றத உணர்ந்துகிட்டு மக்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களையும் நண்பர்களை வளர்த்துக்கிட்டு உறவுகளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம சில ஓட்டுகளுக்காக சிலரை தவறா பேசுறது, சிலரை மட்டமா பேசுறது அப்படின்றது என்ன மாதிரியான நியாயம் கற்பிக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்படின்றது தான் வந்துட்டு நாம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இங்க இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை நியாயப்படுத்துற மாதிரி, இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாங்க அப்படி எதுவும் பேசல, பிரதமர் மோடியை தப்பா காட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனா இது பீகார் மக்கள் கிட்ட ஏற்கனவே இவர்கள் இந்த டைம்ல பேசும் பொழுதும் பீகார்ல இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரியான கட்சிகள் நிறைய வாட்ஸ்அப் குரூப்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து இந்த நிகழ்வுகளை அமைச்சர்கள் பேசினதை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பலர்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா இது தேர்தலில் ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கான ஒரு விஷயம் இது கிடையாது அப்படின்னாலுமே
கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன அளவுல ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தலாம். ஸோ நாம சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, அவர்கள் எந்த கட்சியில இருக்கிறாங்க, எந்த ஐடியாலஜிய ஃபாலோ பண்றாங்க, எந்த மாநிலத்தில இருக்கிறாங்க, எந்த மொழி பேசுறாங்க, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சொல்லக்கூடிய நபர் என்ன மாதிரியான அதிகாரத்தில இருக்கிறார், அதுதான் முக்கியம். ஸோ இதுதான் வந்துட்டு பீகார் பத்தி இங்க நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள். உண்மையான விஷயங்கள், தவறுகள் இருந்ததுன்னா, அந்த தவறுகளை நம்ம சரி பண்ணிட்டு நியாயப்படுத்தணும்னா நல்லாருக்கும். ஒட்டுமொத்தமா திமுகவ சொல்றது தமிழர்களை தான் அப்படின்னு சொல்றதும், மோடிய சொல்றது அது பிஜேபி கட்சிய தான், இந்திய மக்களினுடைய பிரதிநிதிய கிடையாது அப்படின்ற மாதிரியான டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறது, நம்மளுடைய நடுநிலையவும், நம்மளுடைய நியாயத்தையும், நம்மளுடைய தர்மத்தையும் காட்டுது. ஸோ இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச் அப்படின்றது யார் பேசினாலும் தவறுதான். 364 நாட்களும் இங்க நம்ம வந்து அ வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிட்டு, ஒரு நாள் "ஐய்யய்யோ! அவரு பேசிட்டாருங்க, அவரு பேசினது தப்புங்க, அவரு மன்னிப்பு கேட்கணுங்க" அப்படின்னா, நீங்க உங்களுடைய டைம் லைன கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாம என்னென்னலாம் பேசியிருக்கிறோம், யார் பத்திலாம் பேசியிருக்கிறோம், நம்ம எத்தனை முறை மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், அதற்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுபவர்கள், வெறுப்பு பிரச்சாரத்தை விதைப்பவர்கள், அதை அவர்கள் அறுவடை செய்தே ஆக வேண்டும். ஸோ வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது என்னைக்குமே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்காது. மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.